2007 2008 டைம் ஃப்ரேமில் வந்து கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கப்போ ஜெயமோகனுடைய எப்போ வருவாரோ அப்படின்னு ஒரு ஸ்பீச் இருந்துச்சு. அது அப்போ தான் வந்து அவர் ஆதிசங்கரோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்படி அதாவது தமிழகத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தாரு. அது வந்து ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தது அந்த டைமில். இது நான் எதுவும் இந்த மதம் சார்ந்தோ அல்லது வந்து ஜாதியம் சார்ந்தோ எதுவும் இல்லை. அவர் ஒரு வரலாற்று நாவலாக தான் அதை முன் வச்சு பேசியிருந்தார். அவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து அந்த இதில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து என்னென்னா அதை பற்றி படிக்கிறதும் அது அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் அதை பற்றி படிச்சுட்டே இருந்தேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும் ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன். இப்போ என்னென்னா இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கெலாம் போனோம்னு வச்சுங்களேன், நெஞ்சு வலியாக இருந்தாலும் சரி, முடி கொட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு டப்பாயிலேருந்து ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்து இதை வச்சு இதான் சரியாயிடும் உனக்கு அப்படின்னு அனுப்புவாங்களே, அந்த மாதிரி பாராகவன் வந்து எனக்கு அவர் எழுதுகிற எந்த புக்கு எடுத்து படித்தாலுமே எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அல்லது என்னை சுற்றி நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விகள்லாம் பதில் சொல்கிற மாதிரி, அல்லது நான் இதை யோசிக்க தொடங்குறதுக்கு அப்போ அவர் ஒரு புக்கை எடுத்து படித்தேன்னா அதுக்கு ஒரு மெடிசன் மாதிரி கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ இப்போ நம்ம சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் பற்றி நம்ம பற்றி பேசிட்டு பொதுவெளியில் பேசுகிறது, அதை பற்றி படிக்கும்போது எனக்கு ஒரு விடை வேணும் அப்படிங்கிறப்ப பாராகவன்றது ஏதோ ஒரு வழியிலேருந்து அந்த ஒரு புக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. எடுத்துக்காட்டுக்கு இந்த மாயவலை, நிலமெல்லாம் ரத்தம் அப்படிங்கிற மாதிரி, இந்த பாலஸ்தீன வரலாறு, யதி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கரெக்டாக அந்த காலகட்டங்களுக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்னோ அல்லது ஒரு வருடங்களுக்குள்ளாரவோ எனக்கு அதை பற்றி அந்த கேள்விகள் இருக்கும்ல. ஏன் அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, எதுக்காக எதை நோக்கி அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடல் இருக்கும்போது, இந்த தேடல்களுக்கெல்லாம் ஒரு மருந்தாக கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு ஒரு புக்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு போகிறதுனா அது பாராகவன் தான். அதே மாதிரி இந்த சலம்ங்கிற புக்கும் இப்போ கடந்த ஒரு 2 வருடமாக நம்ம தமிழகத்தை சுற்றி இருக்கிற சில அரசியல் அல்லது வரலாறு, மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட அவர் வந்து இந்த புக்கை வந்து ஒரு விடையாக கொடுத்துட்டு போயிருக்காரு. புக்கை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. 100 சாப்டர் இருக்குது, 82 சாப்டர் தான் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்குள்ளேருந்து நான் உங்களுக்கு இந்த கதை என்னன்னு சொல்லிட முயற்சி பண்ணுறேன். ஸோ கதை எங்கேருந்து கதையினுடைய களம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து அதாவது இந்து மதம் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது இந்தியாவில் மதம்னு ஒன்று தொடங்குறதுக்கு முன்னாடி, அல்லது ஒரு ஒழுங்கு சார்ந்த மதங்கள், ஆர்கனைஸ்டு மதங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்திருக்குல்ல. வேதங்கள் இருந்திருக்கு, பட் ஆனால் அது வந்து இன்னும் மதமாக உருவாகி மக்கள் மத்தியில் போய் சேரல. ஸோ மீனிங் தட் கடவுள் இருப்பாங்க, சக்திகள் இருக்கும், சக்தி பீடங்கள் இருக்கும், ரிஷிகள் இருப்பாங்க, முனிகள் இருப்பாங்க, ஆனால் மதம் இருக்காது. அது இன்னும் தொடங்கல அந்த இடம். இதுதான் அதனுடைய காலகட்டம். இடம் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி ரிவர். இந்த இடத்துல வந்து 3 கேரக்டர், இம்பார்ட்டண்டான கேரக்டர். அதர்வன், குத்சன், சாரசஞ்சரன் அப்படின்னு 3 பேர். இந்த அதர்வன்கிறவர் வந்து ஒரு ரிஷி. அவர் வந்து கதைக்காக சொல்கிறதுனால சொல்கிறேன், அது வந்து ஒரு பிரம்மத்திலிருந்து தொடங்கின மாதிரி அவருடைய முழு நேர வேலையை என்னென்னா ரிதத்தை வந்து காப்பாற்றுறது. ஸோ நீங்கள் அந்த பிக்சர் கேட்டிருந்தீங்களே, அது என்ன அப்படின்னு. ஸோ இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து ஒரு விதை, ஒரு மரம் எது முளைக்கிறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு நியதி இருக்குது, அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 2D ஸ்கேலில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், தொடங்கணும், வளரணும், முடியணும், கிளறணும். இது அப்படியே சைக்கிளாக நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த சைக்கிள் பிரேக் ஆகாத வரையிலும் அந்த தாவரம் இருக்கும், அந்த மரம் இருக்கும், அந்த மனுஷன் இருப்பான், அந்த விலங்கு இருக்கும், அது எல்லாமே இருந்துட்டு இருக்கும். என்னைக்கு இந்த சைக்கிளை வந்து ஒருத்தர் எவனாவது பிரேக் பண்ண ட்ரை பண்ணான்னா அதை முன்கூட்டியே உணர்ந்து அதை போய் தடுக்கிற வேலை. இது மட்டும்தான் தடுப்பதோ அதை நடக்க விடாமல் வைக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுறது தான் அதர்வனுடைய குணம். இப்போ அவர் வந்து எந்த ஒரு சின்ன உயிருக்கும் எந்த ஒரு துன்பமும் நடந்துடக்கூடாது. அப்படியே நடந்தாலும் அதுக்கான பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் வந்து டிஃபைன் பண்ணி ஒவ்வொரு உயிரும் எப்படி இருக்குது, அது கனெக்ட் ஆகும்போது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வந்து அப்படியே சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக ஒன்று சொல்லிடுறேன். இப்போ ஒரு காரே இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு காருக்குள்ளார ஒரு 10 பார்ட்டு சேர்ந்து இயங்கினா தான் அந்த கார் மூவ் ஆகுது. கரெக்டாக அதேமாரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் ஒன்றோட ஒன்று இணைந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்து அதை அப்படியே சுற்றி வரும்போது தான் அந்த உலகம் வந்து அதனுடைய ரிதம் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது யாராவது தடை செய்ய யாராவது ஒருத்தங்க வந்து தடை பண்ணுறாங்க, அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயம் சைக்கிள் வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அல்லது நீங்கள் ஒரு விஷயம் சைக்கிளில் நடக்கும்போதே அதனுடைய எதார்த்தம் என்னென்னா அதனுடைய ப்ரிடிக்ஷன் பண்ணிட முடியும். அது எங்கே போய் அடுத்த சைக்கிளோட அடுத்த இடம் எங்கே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்காக தான் அந்த பிக்சர் அனுப்பியிருந்தேன். ஸோ அந்த சைக்கிள் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், உலகம் எதை நோக்கி நான் இயங்கிக்கிட்டு இருக்கோ, எந்த காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கோ அந்த காரணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. அது வந்து ரிஷி வந்து பாதுகாத்துட்ருக்கார். இதுதான் அவருடைய தர்மம்.
அவர் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் அது எல்லா வகையான எல்லா விதமான எல்லா தரப்பட்ட மாணவர்களுக்கும் கல்வி அளிக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாத்துக்குமே வந்து அந்த வேதங்கள் இதெல்லாமே சொல்லிகிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த கேரக்டர் வந்து குத்சன். இவருடைய பிறப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ரிஷிக இந்த அதர்வனுடைய ரிஷிக்கு முன்னாடி இருந்த ஒரு ரிஷி வந்து ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அவங்க அப்பா அம்மாவுக்கு. அதன் மூலமாக தான் இந்த ரிஷி பிறக்கிறாரு. இவர் வந்து அவங்களுடைய குலத்திலேயே இருக்கிற ஒரு இன்னொரு கட்டமைப்பில் சேர்ந்த இன்னொருத்தராக வந்து இருக்கிறாரு. இவர் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கார். ஒரு இன்னொருக்கு வந்து அந்த பக்குவப்பட்டவங்கள அவங்கள ஈஸியாக சீடனாக சேர்த்துக்கிறாரு. அது மூலமாக அந்த ரிதம் பாதுகாக்கப்படும்னு ரிஷி நம்புறாரு. யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த ஆக்ரோஷமாக இருக்கவங்களுக்கு அல்லது வந்து ரொம்ப விதண்டாவாதம் மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு அந்த விஷயம் போய் சேர்ந்துட்டா, அந்த சக்தி போய் சேர்ந்துட்டா, அதனால் இந்த ரிதம் பாதிக்கப்படும். ரிதம்ங்கிறது இங்கே தர்மம்னு எடுத்துக்கலாம், ஒரு உயிர்களுக்கான ஒரு காரணக்கூறாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் எடுத்துக்கங்க. அது பாதிக்கப்படும்னு அவர் நம்புறாரு. அதனால் அவனை மட்டும் சீடனாக எடுத்துக்கல. ஆனால் இந்த குத்சன் வந்து ஒரு தெய்வம் தொழான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவனுக்கு வந்து அதர்வனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீ கடவுளே முன்னாடி நின்னாலும் எனக்கு வந்து எனக்கு அதர்வன் தான் எனக்கு குரு. ஆனால் கடைசி வரலும் அவனுக்கு எல்லா பெனிஃபிட்டும் பண்ணுறாரு. குத்சன் என்ன நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதர்வன். ஓகேங்களா? ஆனால் சீடனை மட்டும் ஏற்றுக்க மாட்டாரு. ஏன்னா அவனுக்கு இன்னும் பக்குவம் வரல. அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை அப்படியே வச்சுட்டே இருக்காரு. இவன் பொறுமை இழந்து அதாவது இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஒரு காரணத்துக்காக சொல்லிடுறேன். அந்த குத்சனுடைய அப்பா அம்மா வந்து இவங்க வீட்டில் அதர்வன் வந்து ஒரு யாகசாலை நடத்துகிறாரு. அதில் வந்து ஒரு மாடு மேய்க்கும் பண்ணுறவங்களுடைய பையனாக அவங்க வந்து வந்துட்டுருக்காரு. ஸோ இவங்க கூட போயிட்டே இருக்காங்க. அடுத்தது சாரசஞ்சரன். இந்த சாரசஞ்சரன் தான் வந்து இன்றைக்கி நம்ம ப்ரெசன்ட் டைமில் இருக்கிற ஒரு மனுஷன் மாதிரியான ஒரு கேள்வி. எல்லாத்தையும் கேள்வி கேட்குறான். தெய்வம்னா என்ன, அதுனா என்ன, பிரம்மம்னா என்ன, மந்திரம்னா என்ன, அப்படின்னு எல்லாத்தையும் கேள்வி கேட்குறான். கிட்டத்தட்ட நம்ம வாழ்கிற ஒரு சமகாலத்தில் இருந்து ஒரு பகுத்தறிவோட ஒரு மனிதன் எப்படி போய் உள்ளே நின்று ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்குமோ அதுக்கு எந்த விதத்துலையும் அப்படி சொல்கிறேன். அதை விடவும் மிக நீங்கள் அதாவது முகநூல்லையோ அல்லது எவ்வளோ கேள்வி கேட்குறோம் இல்லையா, அந்த கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு எவ்வளோ கேள்விகள்லாம் இவங்க முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கான். யார் முன்னாடி? குத்சன் முன்னாடியும் அதர்வன் முன்னாடி முன் வச்சுக்கிட்டே இருக்கான். இதை நோக்கி கதை நகர்ந்துகிட்டே இருக்குது. இதில் சாரசஞ்சரன்றவர் யாருன்னா ஒரு சாதாரண மனிதன். அவர் வந்து ஒரு மன்னருக்கு கீழே வேலை செய்கிறவன். இப்போ மன்னர் வந்து என்ன பண்ணிடுறாரு, நீ போய் வந்து இவனை வந்து அதர்வனை வந்து அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. எதுக்கு அழிக்க சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். நடுவில் வந்து என்னென்னா, குத்சன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து மகரிஷிக்காக ஒரு நல்லது பண்ண போகிறான். ஆனால் அது அவனுடைய அந்த நல்லது வந்து அங்கே ஏற்றுக்க முடியும். அதாவது ஒரு தவறு பண்ணி அது அவருக்கு ஒரு நல்லது பண்ண போகிறான்னு வச்சுங்களேன். எடுத்துக்காட்டுக்கு ஒரு யானையும் ஒரு சர்பத்தையும் பாம்பையும் பயன்படுத்தி ஒரு போர் உருவாகிறதுக்கு காரணமாயிடுறான். அந்த போர் உருவாகிறது, அதாவது அது நடக்காமல் இருந்தால் நல்லதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவன் குத்சன் போய் அந்த முடிவு பண்ணி அதை பண்ண போகிறான். பட் இருந்தாலுமே அவர் என்ன நடத்துகிறாரு, அதனால் அந்த 2 உயிர்கள் பலியாகுது. அதை தொடர்ந்து சில அதாவது ஒரு ரிதம் பாழாயிடுச்சுன்னா என்ன ஆகுது, அதை தொடர்ந்து ஒரு பெரிய இனக்கலவரம் அல்லது ஒரு அழிப்பு நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக வந்து முடிகிறது வந்து அந்த குத்சனுடைய அந்த ஆக்ரோஷமான அந்த இது. ஸோ இப்போ வந்து ரிஷி என்ன பண்ணுறாருன்னா, அவனை கூப்பிட்டு இந்த தண்டனையை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அவனை வந்து சொல்ல போகிறாரு. என்ன தண்டனைன்னு கேட்குறப்ப அவனுக்கு வந்து இறந்து போகிறத பற்றி அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை நினைக்கல. ஆனால் அவன் வழியாக இந்த புவிக்கு வந்த ஒரு 7 மந்திரங்கள் இருக்குது. அந்த 7 மந்திரங்களும் ஒன்றுதில்லை, அந்த 7 மந்திரங்களும் அழிட்டுன்னு ஒரு சபிச்சிட்றாரு ரிஷி. அதை அவனால் பொறுத்துக்கவே முடியல. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் அந்த மந்திரங்கள் இருக்கணும், அந்த சக்திகள் இருக்கணும் அப்படின்னு அவன் அந்த குத்சன் கேட்டுகிட்டே இருக்கான். இல்லை நீ பண்ணது தப்பு, அதனால் தான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ தான் அவனுக்கு வந்து அந்த இன்னும் ரேஜாக என்ன பண்ணிடுறான், உடனே ரிஷிவே என்ன சபிச்சிட்றான் அப்படின்னா, வேறொரு இனத்தை சேர்ந்த வேறொரு மதத்தை சேர்ந்த வேறொரு இனத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து உங்களை அழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இப்போ அதர்வருக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான கடமை என்னென்னா, இந்த குத்சன் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றுறது. அழிக்கணும்னு முடிவு பண்ணதை அதை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாரு, அது யார் அழிக்க வரோன்னா அவனுக்கே அந்த காலத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த சக்திகள் அதனுடைய இதுங்கள் எல்லாமே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றாரு. ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்குது அப்படி சாரன் வந்து நேரடியாகவே அதனோட பற்றி கேள்வி கேட்குறான். அவன் நிறைய விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணுறான். பாம்பு கடிச்சோ அதெல்லாம் பண்ணுறான். எல்லா விதமும் முயற்சி பண்ணி பார்க்குறான். ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஸோ இந்த 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து அப்படியே சொல்லி என்னென்னா அவருடைய எதுக்காக இந்த விஷயம், இந்த ரிதம் எதுக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத வந்து திரும்ப
சாரசஞ்சரன் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த கதையை சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஸோ இதுதான் கதை. நடக்கிற விஷயங்கள் இவ்வளோ தான். இதில் வந்து இந்த தர்மத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்பெல்லாம் அவருக்கு வந்து சில ஒரு கட்டாயம் மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா, இந்த ரிதம் காப்பாற்றப்படலைன்னா ஒரு சரஸ்வதிங்கிற ரிவர் அழிஞ்சிரும் அப்படின்னு அவர் அந்த காலத்தில் பதிவு பண்ணுறாரு. ஆனால் இப்போ அந்த நதியே இல்லாமல் தான் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் வந்து நிகழ்காலத்தை கூட ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி அப்படியே பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குலத்துக்கும் மன்னிச்சிருங்க, ஒவ்வொரு மனிதனுக்குமான தர்மம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ரிஷியோடைய தர்மம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து சரஸ்வதி ரிவரில் மேலே காலே படக்கூடாதுன்னு நினைக்கிறவர். இந்த குப்சன் வந்து அதில் தான் குளித்து ஏஞ்சி வருவான். சாரசஞ்சரனுக்கு அது ஒரு விஷயமே இல்லை. இப்போ நம்ம இதை பார்த்திங்கன்னா நம்ம நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் புனிதமாக நடக்கும், இன்னொருத்தங்களுக்கு அது தேவையாக படும், இன்னொருத்தங்களுக்கு அது வந்து ஒரு பொருட்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வர இந்த உலகத்துக்கு அவர் இந்த இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இருக்கிறவான ஒரு தார்மீகமான ஒரு பொறுப்பான ஒரு கருத்தை வந்து ஒரு பொருளடக்கத்தோட இந்த கதையை முடிச்சிருக்காரு. மிக சிறப்பாக இருக்குது. நிறைய கூஸ்பமான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்மளுக்குள்ளார ஆயிரம் கேள்விகள்லாம் இருக்கும். மிக முக்கியமாக வந்து இந்த பலதரப்பட்ட தெய்வங்கள் இருக்கும், மாய சக்திகள் அப்படி இப்படின்றாங்க, அதெல்லாம் இருக்குல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் நியாயமாக இருந்திருக்க வேண்டிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. கரெக்டாக 12 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருக்காரு.